ரெண்டுல ஏதாவது ஒன்று தொடுங்க. என்ன தலை? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. ஒரே ஃப்ரேமில் 2 லெஜெண்ட் யாரு தானே யோசிக்கிறீங்க? சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது மேபி கோ இன்சிடென்ட்டாக ரெடியான காம்போவாக இருக்கலாம், ஆனால் தேட்டரில் சத்தியமாக செலிப்ரேஷன் தான். சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். இந்த ஒரு மூமெண்ட் வந்து இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரிக்கே வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன். இந்த ரீயூனியனோட கிளிம்ஸ் வந்து இன்டர்நெட்டை அதிர வச்சிட்டு இருக்கு. வேற யாரும் இல்லைங்க, 70s 80s 90s 20s இந்த மூமெண்ட் வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ரஜினி சார் கமல் சாரோட ரீயூனியனோட கிளிம்ஸை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரஜினி சாரோட ஸ்டைலு, கமல் சாரோட கிளாஸ், இதெல்லாம் சேர்ந்து நம்ம படமாக பார்க்கணும் தாங்க இவ்வளோ வருஷம் நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இதில் என்ன பெரிய ஒரு ட்விஸ்ட்னா, இந்த கிளிம்ஸ் லாஸ்ட்டில் வந்து இதில் யார் ஹீரோன்னு 2 பேருமே கேட்டுட்டு இருப்பாங்க. அது ஒன்று தான் சின்ன ஒரு உறுத்தலாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு ஹீரோவா இல்லைன்னா 2 பேருமே நடிக்கிறாங்களான்றது. யாரு ஹீரோ கேட்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? ஆனால் என்னவாங்க, இந்த கிளிம்ஸில் வந்து இவங்க 2 பேருமே அந்த ரெட்ரோ லுக்கில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. இவங்க 2 பேர் சேர்ந்து படம் நடித்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். டேக் கேர், பாய்.